பிரைஸ் த லார்ட். இந்த காலத்தில் பிள்ளைங்க காலேஜ் முடித்த உடனே ஒரு பெரிய பொறுப்பை அவங்க தலையில் வச்சிரும். ஒரு நல்ல ஜாப். அதிலும் ஆண் பிள்ளைகள்னால் சொல்லவே தேவையில்லை. அது அவர்களுக்கு ஒரு சுமையை போல அவர்கள் மீது செலுத்தப்படுகிறது. ஒரு வேலைக்காக அலைந்து திரிந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தாலும் கூட குடும்ப வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இல்லை. வேலைக்காக தேடி தேடி சலிச்சே போயிறாங்க. இது உலக வாழ்க்கை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு வேலையை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய அழைப்பை உங்களால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னன்னு பார்க்குறீங்களா? மத்தேயு 4:19, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். வேதாகமத்தில் ஆண்டவருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் கூப்பிட்ட அடுத்த நிமிடமே தங்களுடைய சுய வேலைகளையும் சொந்த காரியங்களையும் விட்டு ஆண்டவருக்காக வந்து நின்றார்கள். அதுதான் நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற உண்மையான அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு சித்தத்தை உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தினால்தான் ஒவ்வொரு முறையும் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட சுமைகள் இருந்தாலும் அவருடைய ஊழியம் என்பது வேறு. அவரின் அழைப்பை நீங்கள் ஏற்று அதற்கான முதற்படியில் நீங்கள் காலடி வைக்கும் பொழுது பின்னாடி இருந்து உங்களை அலைக்கழித்து கொண்டிருந்த சுமைகள் தானே ஒவ்வொன்றாக கீழே இறங்கும். வழி தெரியாமல் இருந்த உங்களுக்கு வழிகள் உண்டாகும். எனவே ஆண்டவருடைய அழைப்பை அசட்ட பண்ணாதீங்க. வேதாகமத்தில் இருந்த 12 சீடர்களில் கூட யூதாஸ் காரியோத்து ஆண்டவருக்கு உண்மையானவனாக கடைசி வரை இருக்கவில்லை. ஆனால் இன்று நீங்கள் உங்களை ஆண்டவரிடம் முழு மனதாக அர்ப்பணிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை போல அல்ல, ஆண்டவரின் அன்பான சீடனாகிய யோவானை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் மற்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள், சரீர காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று முதல் பொறுப்பெடுப்பார். Have a blessed day. Jesus bless you.